அப்பாடா! இவ்வளோ விஷயத்த செஞ்சுருக்காங்கடா இந்த ஆளுங்கட்சி கட்சிங்க. எதிர்க்கட்சியாக மாறினப்போதுக்கும் மாறி இங்கே வந்தபோது எப்படியோ பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம என்னதையோ பார்த்துட்டோம். அரசியலுக்குள்ளே கொஞ்சமாவது நம்ம உள்ளே வந்திருக்கணும். நிறைய பேர் வரலை. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அரசியல் ஒரு சாக்கடை, அரசியலை போட அப்படியே நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி இளைய தலைமுறையில் நிறைய பேர் அரசியலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைய தலைமுறையோ இல்லை சின்னவங்களோ இல்லை பெரியவங்களோ இல்லை நீங்கள் திருமணமான ஆணாவோ பெண்ணாவோ இல்லை ஏதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களோ இல்லை ஜாதிக்காரவங்களோ இல்லை மதத்துக்காரவங்களோ யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. அரசியல் பேசுங்க. எல்லாம் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் பேசாதீங்க, அரசியலை பற்றி பேசி பேசி ஒன்றுமே இருக்காது, உரிக்க வெங்காயம்னு சொல்லியே நிறைய பேர் இந்த அரசியலை பற்றி தெரிஞ்சுக்காமையே அரசியலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு உணர்ச்சி இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அரசியல். என்னத்தை அரசியலில் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம? முதல்ல ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா அந்த அரசியல் கட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே அரசியல் கட்சியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 4-5 கட்சிகள் சேர்ந்து கூட்டணியாக கூட இருக்கலாம், தனியாகவும் இருக்கலாம். இந்த கட்சிகள்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது, நம்மளுடைய தலைமுறைக்கு என்ன செய்ய போகுது, இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த விஷயத்தை நீங்களும் சரி நானும் சரி கலந்து பேசணும். இதுதான் அரசியல். ஓட்டு புத்துக்கு போனோம், பணம் கொடுத்தாங்க, அந்த கட்சிக்கு கூட கொடுத்துருக்காங்க, இந்த கட்சிக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுறதா இவங்களுக்கு ஓட்டு போடுறதா, இது நிறைய பேர் இன்றைக்கி அந்த குழப்பத்திலே இருக்கீங்க. பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம். நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் ஓட்டு போடணும். அந்த சிந்தனை எதை நோக்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பொதுவாக இப்போ ஒரு பொருளை நான் போய் இந்த கடையில் வாங்குகிறேன் அப்படின்னா இந்த பொருளோட ரேட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத எனக்கு தெரியாத வரைக்கும் நான் ஒரு கடையில் வாங்கிக்கிட்டே இருப்பேன். கூட ரேட்டு போட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் யார் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு வகையிலையோ எனக்கு அது ஒரிஜினல் ரேட்டு தெரிஞ்சு அந்த ஒரிஜினல் ரேட்டு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி எனக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன வரும்? அடா படுவாய் பயலே, இத்தனை நாள் என்கிட்ட 40 ரூபாய் கூட வச்சு விற்றுருக்கான் இந்த கடைக்காரன், அந்த எண்ணம் வரும். அடுத்து அவங்ககிட்ட நம்ம போக மாட்டோம், புது ஆள்கிட்ட தான் நம்ம போவோம். ஏன் புது ஆளை நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா அவன் கம்மியான ரேட்டில் கொடுக்குறான், அதே பொருளை நம்மளுக்கு கொடுக்குறான். அவனும் ஏமாத்துறான்னு தெரிஞ்சால் இன்னொரு ஆளை நம்ம மாற்றுவோம். இது தொழிலில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறதுனா பேசிக்கான விஷயம். ஒரு தொழிலில் இருக்கிற சாதாரண பேசிக்கான விஷயத்துக்கு நம்ம ஒரு பொருளை வாங்கும் பொழுது இந்த பொருளோட ரேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு 2 கடை ஏறி இறங்கி நம்ம இந்த விஷயம் பண்ணும்போது ஒரு அரசியல் நம்மளை 5 வருஷம் ஆளும் ஒரு கட்சி, அந்த கட்சி நம்மளுக்கு இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கு, அந்த பொருளினுடைய தரம், அந்த கட்சி நம்மளுக்கு செஞ்ச விஷயங்கள், அந்த விஷயத்தினால நம்ம என்னென்ன அனுபவிச்சிருக்கோம், அதை அனுபவித்ததுனால நம்ம திருப்பியும் அவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா, இதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இதை கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். இப்போ தாய்மார்களை எடுத்துக்கோங்க, இலவச பேருந்து வசதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இலவச கணினி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா, இலவச தாலிக்கு தங்கம், ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் கொடுத்தோம், எல்லாமே இருக்குது. அதாவது ஆளுங்கட்சி எல்லாமே இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் இதை இலவசமாகவும் அதை இலவசமாகவும் கொடுத்துருக்காங்க. இதை எங்கள் வீட்லேயும் வாங்கியிருப்பாங்க, உங்கள் வீட்லேயும் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஓடுது, ஓடலை, ஓடாமல் இருக்குது, இல்லை உடச்சி போட்டு குப்பையில் கிடக்குது, இது 2வது பட்சம். ஆனால் இந்த பொருள்லாம் கொடுத்தாங்கல்ல, இந்த பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா இதை எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்களும் யோசிக்கலை, நானும் யோசிக்கலை, நம்ம வீட்டாளர்களும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே என்னென்னா இலவசம்னு கிடைக்கும்போது பின்னாடியே போகிற குரூப் தானே. இப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை பற்றி இப்போ பேசுகிறேன். இப்போ நீங்கள் என் கடைக்கு வரீங்க, ஒரு பவுச் வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க. இந்த பவுச்சு பொருள் எல்லாத்தையுமே ஒரு 5 பொருள் வாங்கியிருக்கீங்க. அதில் என்னுடைய லாபம்னு ஒன்று இருக்கும். இந்த லாபத்தில் நான் உங்களுக்கு ஒரு % விட்டு கொடுப்பேன். அதுக்காக ஒரு டெம்பர் ஓட்டி கொடுப்பேன். இல்லை அப்படின்னா ஒரு பேனாவோ பென்சிலோ என்கிட்ட சேல்ஸில் இருக்கிறத தூக்கி கொடுப்பேன், இல்லை ஒரு கேபிள் எடுத்து கொடுப்பேன். இதை 2 ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஒன்று, நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு மரியாதை நிமித்தமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச லாபத்தில் உங்களுக்கு நான் ஒன்று விட்டு கொடுத்தா நீங்கள் அடுத்த தடவை என்னை தேடி வருவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பொருளை வந்து நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன். அப்படின்னா இந்த இலவசம் எதில் போய் சேரும்னு நினைக்கிறீங்க? ஏன் தலையில் விழுகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எந்த ஒரு கடை நடத்துகிறவங்களும் எந்த ஒரு அரசியல்வாதியும் நம்மளுக்கு வாங்குகிற இலவசத்தை வந்து அவங்க இலவசமாக கொடுக்கல. அந்த பொருள் ஃபுல்லுமே ஒரு இடத்துல இருந்து பணமாக மாற்றி பொருளாக வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்கும்போது என்கிட்ட கொடுக்கும்போது அது இலவசமாக கொடுக்குறாங்க. இதே தான் தொழிலும் அரசியலும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டால் ஒன்று தான்.
இப்படி ஒவ்வொரு பொருளையும் இலவசமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்கோ இல்லை அந்த கட்சிக்கோ நம்ம மாற்றி மாற்றி ஓட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. சரி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கவங்க நம்மளுக்கு அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க, அப்போ இதை நிறைவேற்றுவாங்க, அடுத்த எலெக்ஷனில் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சிக்கு அடுத்த 5 வருஷம் கொடுக்குறோம், இவங்களுக்கு 5 வருஷம் கொடுத்துட்டோம். இப்படியே 5 வருஷம் 5 வருஷம் மாறுதுன்னு வச்சுக்குவோம். இந்த 5 வருஷம் மாறும் பொழுதும் இந்த ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் இவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றியிருக்காங்கன்னு கேட்டால் நிறைவேற்றிருக்கலாம். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, நிறைவேற்றியிருக்கேன் அப்படின்றதுக்கு அவங்களும் ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம். இந்த அறிக்கையில் விடப்பட்ட எல்லா அவங்க கொடுக்க வேண்டிய இலவசங்கள், அவங்க நிறைவேற்றுன்னு சொல்கிற திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்றத, அப்பாடா இவ்வளோ விஷயத்த செஞ்சுருக்காங்கடா இந்த ஆளுங்கட்சி கட்சிங்க எதிர்கட்சியாக மாறினப்போதும் மாறி இங்கே வந்தபோது எப்படியோ பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளுங்கட்சியாக இருந்தப்போ எதிர்கட்சியோ, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியோ, இந்த ரெண்டும் அரசியலில் இருக்கும் பொழுது வாங்கின கடன்கள், முக்கியமான விஷயம் அதுதான். இந்த கடன்கள் இந்த ஆளுங்கட்சி கட்டுமா இல்லை எதிர்கட்சி கட்டுமா, இல்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி கட்டுச்சா இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி கட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கட்சிக்குமே இந்த கடன்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இதை எப்படி எடுத்துக்குவீங்க நீங்கள்? அப்போ என்ன ஆகும்னா, இவங்க வாங்கின கடன் முழுதும் இருக்க மக்கள் தொகையில் பிரிஞ்சு விழுகும். எத்தனை கோடி மக்கள் தொகை இருக்கோ அத்தனை கோடி மக்கள் தொகை மேலேயும் ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த கடன் வந்து பிரிஞ்சு விழுகுது. அது வரியாகவும் நம்ம கட்டுற பால் பாக்கெட்டு, வாங்குகிற பால் பாக்கெட்டில் இருந்து, பயண பேருந்தில் இருந்து, ஒரு கல் மண் சிமெண்ட்டு மூடை வாங்கினா கூட அதில் இருக்க வரிகளாக தான் திருப்பி அங்கே போய் சேருது. அப்போ இதிலேருந்து ஒரு கேள்வி உருவாகுது, அப்போ இலவசம் எப்படி வருது? இலவசம்னு எதை சொல்கிறீங்க? அப்போ இதிலேருந்து மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஒரே கேள்வி, இலவசம்னு சொல்லி கொடுக்குறாங்களே இது உண்மையிலே இலவசம் தானா? அப்போ ஏன் வரியெல்லாம் கூடுது? ஒரு ஆளுங்கட்சி இதெல்லாம் நம்மளுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு அந்த கட்சிக்கு இவ்வளோ பவர் இருக்கும் பொழுது ஏன் நம்மகிட்ட வரி வாங்கணும்? ஏன் ஒயின் ஷாப் நடத்தணும்? ஏன் கனிம வள கொள்ளை நடத்தணும்? இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? கேள்வி கேட்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் அதை வாயை மூடுறதுக்கு தான் இந்த இலவசம். நான் இந்த கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், இந்த கட்சிக்கு இவ்வளோ நாள் போட்டனால இந்த கட்சிக்கு மாற்றி போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நான் சொல்கிறது ஒன்று தான். இது வரைக்கும் நீங்கள் ஆன கட்சிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த கட்சி இது வரைக்கும் இலவசமாக கொடுத்தது, அந்த கட்சி இது வரைக்கும் இலவசமாக கொடுத்தது, இது உண்மையிலே இலவசம் தானா? இந்த பொருள்களுக்கான பணத்தை நீங்கள் தான் கட்டியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? அப்படி உணர்ந்துருந்தீங்கன்னா இனிமேல் வர எலெக்ஷன்லேயாவது சரியான ஆளை தேர்ந்தெடுங்க. முக்கியமாக அரசியல் பேசுங்க. நீங்கள் எந்த கட்சியை வேணாலும் சேர்ந்துக்கோங்க. இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளாக இருக்கலாம், இப்போ உருவான கட்சிகளாக இருக்கலாம், எந்த கட்சியை வேணாலும் சேர்ந்தவங்களாக இருங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, சின்ன பசங்க கூட இன்றைக்கி அரசியல் பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த அரசியலை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நீங்களும் அரசியலை பிடிச்சு பின்னாடி போங்க. அப்போ தான் அதற்கான ஆணிவேர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கட்சிக்கு பின்னாடி ஏன்பா போகிறேன்னு கேட்டால், அந்த கட்சியில் வந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அந்த கட்சியோட கொள்கை பிடிச்சிருக்கு, தலைவர் பேசுகிற பேச்சு பிடிச்சிருக்கு, இல்லை அவங்க செய்கிற செயல்கள் பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு வகையில் இருக்குமா பிடிங்க அந்த கட்சியை. அப்படி பிடிச்சி போகும்போது இந்த கட்சி நம்மளை ஏமாத்துது, இந்த கட்சி பொய் சொல்லுது, இந்த கட்சி எதுவுமே செய்யாது மக்களுக்கு, இந்த கட்சினால் பயனில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆணிவேரை விட்டுட்டு எந்த கட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கட்சியை பிடிங்க. நான் சாகிற வரைக்கும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் சாகிற வரைக்கும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு கட்சியிலையுமே அந்த கட்சியில் இருந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் யாருமே அந்தந்த கட்சியில் நிரந்தரமாக பயணிக்கிறதே கிடையாது. பெட்டி வந்த உடனே அவனே ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக மாறிக்கிட்டு, எதிர்கட்சியாக இருந்தவன் ஆளுங்கட்சியாக மாறிக்கிட்டு பெட்டி மாற்றத்தில் போய்கிட்டே தான் இருக்கான். அவனே நிரந்தரமாக அவனுடைய கட்சிக்கு வாக்கு செலுத்தாத போது, அவனுடைய குடும்பமே வாக்கு செலுத்தாத போது, நீங்கள் நிரந்தரமாக நான் இந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவேன்னு சொல்கிறீங்கல்ல. இதற்காகத்தான் நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். இனிமேலாவது வாக்கு செலுத்தும் பொழுது அந்த கட்சியில் இருந்த எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே அப்படியே இருக்காங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கு செலுத்துங்க. சரியா? நான் சொல்கிறதுல தவறு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஆனால் ஓட்டு போட போகும்போது நீங்கள் ஒன்றே ஒன்று யோசிங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பீங்க. நீங்கள் ஓட்டு போட்ட கட்சியில் இருந்த எல்லா அமைச்சர்ஸ், எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் அதே கட்சியில் தான் இருக்காங்களா, இல்லை அந்த கட்சியை திட்டுன எதிர்கட்சியில் இருக்காங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இல்லையா, எந்த கட்சி உங்களுக்காக நிற்கிதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க.